அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் பாலசுப்ரமணி. நம்ம இன்னைக்கு பார்க்குற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மலை மேல் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போனோம் அப்படின்னா, ஒரு சிலர் என்னன்னா மலை ஏறது கஷ்டப்பட்டுக்கிட்டு கீழேயே நின்று சாமி கும்பிடுவாங்க. அது தவறு. கீழே நின்று சாமி கும்பிடா கீழே இருக்கிற கோயிலுக்கு போய் கீழே நின்று சாமி கும்பிடு. மலை மேல் இருக்க கோயிலுக்கு போய் வாசப்படியில் கீழே நின்று சாமி கும்பிட்டு வரக்கூடாது. அதனால மலை மேல் இருக்கும் கோயிலுக்கு, அதாவது முருகன் கோயிலுக்கே போறீங்கனாலும் மேலே போய் தரிசனம் செய்யுங்க. கீழே இருந்து தரிசனம் செய்ய வேண்டாம். படி ஏறணும். படி ஒவ்வொரு படியா ஏறி மேலே போய் அதுக்கப்புறம் தான் தரிசனம் செய்ய வேண்டும். சும்மா நானும் கோயிலுக்கு வந்தேன், ஏதோ ஒரு கும்பிடு போடுறேன், திண்ணீர் விட்டுக்கிறேன், என்னை காப்பாத்திக்க அப்படின்னு கடனுக்கு தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடாது. அப்போ கடனுக்கு வழிபாடு செஞ்சீங்கன்னா உனக்கு கடன் தீருமா? தீராது. பிரச்சனை தீருமா? தீராது. ஏனாதான நீ வழிபாடு செஞ்சினா ஏனாதானம் வந்து சாமி பலனை கொடுக்கும். சாமியோட முழு பலன் கிடைக்கும்னா முழு மனதோட சாமியை நம்பி படியேறி முருகன் வழிபாடு செய்யுங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்படும். செஞ்சு பாருங்க. கீழே சாமி கும்பிடுறீங்கன்னா மேலே போய் கும்பிட்டு பாருங்க. ரெகுலராக தொடர்ந்து செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நான் சொல்றதை கடைபிடிச்சு பாருங்க. வாழ்க்கை சிறப்பாக இருந்ததுன்னா மகிழ்ச்சியாக வாழுங்கள், வெற்றிகரமாக வாழுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.